வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல சீரக சம்பா ரைஸை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை, பிரியாணி இலை, தக்காளி 300 கிராம், பெரிய வெங்காயம் 300 கிராம், தயிர் 200 ml, லெமன் 1, இஞ்சி 60 கிராம், பூண்டு 120 கிராம், பச்சை மிளகாய் 9 நம்பர், தேவையான அளவு கொத்தமல்லி தழை, புதினா தழை. சிக்கன் பிரியாணி செய்ய நாம் இன்னைக்கு சீரக சம்பா 3/4 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறோம். சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்கோம், பிராய்லர் கோழி. நம்ம சொன்ன அளவு எல்லாமே 3/4 கிலோ ரைஸுக்கானது. இன்னைக்கு பிரியாணி நம்ம குக்கரில் தான் வச்சு தம் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml ஆயில். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் போட போகிறோம். ஏலக்காய் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் உள்ள. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். கிளறி விட்டு லைட்டாக உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமாக தண்ணி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எப்படியும் ப்ரௌன் ஆகிறதுக்கு 4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். வெங்காயத்தை போட்ட உடனே நீங்கள் அரிசியை ஊற வச்சிடலாம். ஒரு 20 to 25 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். இப்போ வெங்காயம் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நாம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆன உடனேயும் நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நாம் ரம்ப இலை, பாஸ்மதி பிளான்ட்டை நாம் லீஃபை போட போகிறோம். இது கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சும்மா ஒரு ஹோல் மட்டும் பண்ணி விட்டு அப்படியே போட்டலாம். அரிசி போட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதங்கின வாட்டி இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி உடையிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். எப்படியும் ஒரு 5 to 10 நிமிஷம் ஆயிடும். தக்காளி உடஞ்சி இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நான் வீட்லேயே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலா நீங்களும் வீட்லேயே செஞ்சுக்கலாம். 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் பட்டை. இதை உப்பு, கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாம் தக்காளி சாத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் 200 ml. இப்போ வீட்டில் எங்களுக்கு தயிர் இல்லை, அதனால் நாங்கள் கடை தயிர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வீட்டு தயிர் இருந்தால் வீட்டு தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு அதில் கொஞ்சம் தாராளமாகவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அப்போ தான் கறியில் உப்பு இறங்கும். அரிசி போட்ட வாட்டி அப்போ தேவையாக பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நெய் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு கிளறி விட்டு தண்ணி விடுற வரைக்கும் இது பண்ணுங்க. அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். கறி வெந்துக்கிட்டு இருக்கும்போது
நீங்கள் அரிசிக்கான தண்ணியை வந்து முதல்ல சூடு பண்ணி வச்சிடலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி. அதை வந்து அளவு வச்சு எத்தனை டம்ளர் போடுறீங்களோ அதுக்கு உண்டான தண்ணியை வந்து வேற ஒரு அடுப்பில் வந்து சூடு பண்ணி வச்சுருங்க. கறி வந்த உடனே அரிசியை போட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வேலையாகும். கறி வந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு அரை லெமனை, சின்னதாக இருந்ததுன்னா ஒரு லெமன் புழிஞ்சி லெமன் சாறு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேகும்போது உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் வந்து ஆட் பண்ணி கறியிலே இருந்தீங்கன்னா கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி இப்போ 70% வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிட்டு தண்ணியை உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சுட வச்சு வச்சிருந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அளவு தண்ணியை இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டமாக வர வரைக்கும் நம்ம இப்படியே கொதிக்க விடணும். குக்கரில் அப்பப்போ அடி பற்றிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு வருதா மேலே வந்து சும்மா 1 நிமிஷத்துக்கு மேலே வந்து குக்கர் மூடியை சும்மா மேலே வச்சுருங்க. இதில் நாம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். காரத்துக்கு மிளகாய் பொடியோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பச்சை மிளகாயோட வாசமும் அதிலிருந்து இது வர காரமும் சரியாக இருக்கும். வேறு எதுவும் மசாலா நீங்கள் வந்து சேர்த்தா தான் இது குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், அரிசியும் தண்ணியும் மட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 20 to 25 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே தம் போட போகிறோம். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை வந்து நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தம்மை ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்துருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.